நடிகை விசித்ரா கலந்து கொண்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவரை பாதித்த ஒரு நிகழ்ச்சியாக நடிகர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதை சொல்லியிருப்பார். இப்போ பிக் பாஸ் முடிந்திருக்கும் நிலையில் அந்த நடிகர் யார் என்ற தகவலை தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் விசித்ரா பேசியதில் இருந்து, முன்னணி நடிகர் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானேன். ஷூட்டிங்கில் அவரிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். அவர் என் பெயரை கூட கேட்காமல் ரூமுக்கு வர சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த நடிகர் அவர் ஆட்களை வைத்து இரவு முழுவதும் என் ரூமை தட்ட வைத்தார். அதுபோல ஒரு நாள் அந்த ஷூட்டிங்கில் ஆக்ஷன் காட்சி எடுத்தார்கள். ஆனால் அங்கிருந்த சண்டை கலைஞர் என்னை தவறான முறையில் தொட்டார். இதை மாஸ்டரிடம் சொன்னபோது அவர் என்னை அறைந்துவிட்டார். எங்கள் யூனியனில் இது குறித்து புகார் கொடுத்தபோது அவர்களும் இதை விட்டுட்டு வேற வேலையை போய் பாருமா என்றார்கள். ஒருவர் கூட என்னுடன் நிற்கவில்லை. இதனால்தான் நடிப்பிலிருந்து வெளியேறினேன் என்றார். இந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த நடிகர் பாலகிருஷ்ணா தான் என்றும், தெலுங்கில் வெளியான பாலவடிவே பாஸ் என்ற படத்தில் இது நடந்திருக்கலாம். அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்றும், புகாரை எடுக்க மறுத்த சங்கத் தலைவர் ராதாரவி என்றும் ரசிகர்கள் சரியான கணித்தனர். இந்நிலையில் வெளிவந்து இருக்கும் விசித்ரா அந்த நடிகர் யார் என்றும் தற்போது ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியில் இருந்து, நான் பிக் பாஸில் சொன்னது மில்லியன் கணக்கான மக்களுக்கு செல்ல வேண்டும் என்றுதான். அது பலருக்கு உத்வேகமாக இருந்திருக்கும். நான் யார் பெயரையும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அக்குவேராக தகவலை எடுத்துவிட்டனர். அவர்கள் எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் பெயர்களை எதையும் குறிப்பிடவில்லை என்றார். அது நிஜமான விஷயம்தான். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கறுப்பு புள்ளியாக இருக்கிறது என்று தெரிவித்தார்.